தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நமது தமிழ்ச்சோலையானது UGTRBக்கு அதாவது டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு, ஆசிரியர் நியமன தேர்வு டிஆர்பி அவங்க வந்து ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நியமன தேர்வு நடத்த போகிறாங்க. ஸோ அதற்காக நம்ம ஆன்லைன் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் ஆகுதுங்க. ஒரு 2 கிளாஸஸ் 3 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த காணொலியில் Pgtrb ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் கீ இது விட்டுருக்காங்க நம்ம டிஆர்பி வெப்சைட்டில். இப்போ எல்லா நண்பர்களும் பார்த்துட்டு அவங்களோட மார்க்ஸ்லாம் நமக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து 9ஆம் தேதியிலேருந்து, அதாவது 9லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், அது கொஸ்டின் வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தவறாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான எப்படி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஃபஸ்ட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அது எப்படி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வெப்சைட் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு trb.tn.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த ப்ரெஸ் நியூஸுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் ஷீட்டு. இதை நீங்கள் பார்க்குறது. கீழே கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கிறது. அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. டிஆர்பி பிஜி அப்படின்னு ஆரம்பிக்கும். இது 21 பிஜின்னு ஆரம்பிக்கிறது. அது வந்து ரோல் நம்பருங்க. ஆனால் இதில் ரோல் நம்பர் போடக்கூடாது டைப் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் டிஆர்பி பிஜின்னு ஆரம்பிக்கும், அந்த நம்பர் தான் இதில் இன்புட் பண்ணணும். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே இதில் ஏதாவது தவறாக கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பேட்ச் மட்டும்தான் இருக்கும், எதுவும் வராது. சரிங்களா? இதில் நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அதாங்க, இது சப்போஸ் இது தவறாக போட்டிருப்பீங்க, இல்லைன்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸாம் தவறாக போட்டிருப்பீங்க, டேட் ஆஃப் பர்த் கூட நீங்கள் தவறாக போட்டிருக்கலாம். இந்த 3 இன்புட்டில் எது கொடுத்தீங்கனாலும் இங்கே வந்து செலக்ட் பேட்சோடு தான் நிற்கும், உங்களுக்கு டைம் வராது. நீங்கள் கரெக்டாக 3 ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் இங்கே கரெக்டாக வரும். அடுத்து கேப்சா கோடு ஃபாலோ பண்ணி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுதான் மாஸ்டர் கொஷின் பேப்பர். நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் பொருட்டு இந்த கொஷினில் என்ன நம்பர் இருக்கோ, கொஷின் நம்பர் இருக்கோ, அந்த நம்பர் தான் இங்கே கொடுக்கணும், அந்த கொஷின் நம்பரில் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் இருக்கிற கொஷின் நம்பர் கொடுக்கக்கூடாது. இங்கே மாஸ்டர் கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின் நம்பரை மட்டும்தான் இங்கே அப்ஜெக்ஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் பேப்பர் வியூ, கொஷின் பேப்பர் வியூ கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் ஹைலைட்டட் இன் க்ரீன். அதாவது உங்களோட கொஷின் பேப்பரில் இந்த மாஸ்டர் கொஷின் பேப்பருக்கு பார்த்தீங்களா, அதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்டர் த மாஸ்டர் கொஷின் பேப்பர் நம்பர் எகைன்ஸ்ட் விச் அப்ஜெக்ஷன் இஸ் டு பி ரைஸ்டு இன் தி கொஷின் நம்பர் ஃபீல்டு. அதாவது கொஷின் நம்பர் ஃபீல்டில் இந்த காலத்தில் வந்து மாஸ்டர் கொஷின் பேப்பர் நம்பர் இதில் என்ன கொஷின் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் இதில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செலக்ட் டைப் ஆஃப் அப்ஜெக்ஷன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கொஷின். இதில் இந்த அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அப்ஜெக்ஷன் டைப், அதில் வந்து கிளிக் பண்ணி இப்போ இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ராங் கொஷின் வந்து தவறாக இருக்கிற மாதிரி, அடுத்து ராங் ஆன்சர், அவங்க தவறாக ஆன்சர் கொடுத்துருக்க மாதிரி, மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர், ஒரே கேள்விக்கு 2-3 ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி, நோ கரெக்ட் ஆன்சர், அதாவது கரெக்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னு 4 ஆப்ஷனுமே கரெக்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து செலக்ட் டைப் ஆஃப் அப்ஜெக்ஷன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கொஷின். இப்போ சொன்னது தான். ஃபார் அப்ஜெக்ஷன் டைப் மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் அண்ட் ராங் ஆன்சர் கேண்டிடேட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு செலக்ட் கரெக்ட் ஆன்சர் ஆஸ் பர் தேர் எவிடன்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மல்டிபிள் கரெக்ட் ஆன்சராக இருந்தாலும் சரி, அல்லது ராங் ஆன்சராக கொடுத்துருந்தாலும், ராங் ஆன்சர்னு நீங்கள் அப்ஜெக்டிவ் தெரிவித்தாலும் சரி, அந்த அப்ஜெக்ஷனுக்கு நீங்கள் உங்களோட எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்டர் த அப்ஜெக்ஷன் எகைன்ஸ்ட் எ கொஷின் இன் தி கேண்டிடேட் அப்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபீல்டு. கேண்டிடேட் அப்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபீல்டு தான் இந்த இடம். அதாவது நீங்கள் கொஷினே தவறாக இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணி காமிக்கிறேன், ராங் கொஷின் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். அப்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா அதுக்கான கரெக்ட் இப்போ 4 ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா,
அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை நம்ம இங்கே கொஸ்டினை நம்ம டைப் பண்ணணும் சரிங்களா. ஆனால் இது தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த ராங் கொஸ்டின் வந்து வரல, எல்லாமே ஆன்சர் மட்டும் தான் தவறாக இருக்குது. அதனால் கொஸ்டின் வந்து தவறாக இருக்காது. மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி தாங்க, கொஸ்டின் மேபி தவறாக இருக்காது, ஆன்சர் மட்டும் தான் தவறாக இருக்கும். அவங்க கொஸ்டினுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் சப்போர்ட்டிங் ப்ரூஃப்ஸ் நாட் மோர் தென் 2 MB இன் சைஸ். அதாவது நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அது 2 MBக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கணும். வேறு என்னங்க, இது வந்து கம்பல்சரி இங்கே அந்த சூஸ் அண்ட் ஃபைல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளிக் ஆன் ஆட் பட்டன் டு ரைஸ் அடிஷ்னல் அப்ஜெக்ஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு 2-3 கொஸ்டின் இதில் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அவங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கொஸ்டின் நீங்கள் ஆட் அப்ஜெக்ஷன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Click on add button to raise additional objections can be raised only against questions and their alternatives. அதாவது அப்ஜெக்ஷனை நீங்கள் எது கொஸ்டினுக்கு ஆப்போசிட்டாகவும் அண்ட் அதுக்கான கரெக்ட் ஆன்சருக்கான, அதாவது அதுக்கு 4 ஆப்ஷனில் இருக்கும் பார்த்தீங்களா ஆன்சர், அதுக்கு ஆப்போசிட்டாகவும் மட்டும்தான் அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Objections once submitted cannot be edited later and new objections cannot be added later. அதாவது ஒரு டைம் இதில் சப்மிட் கொடுத்துட்டோம், சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புதுசாக எதுவும் ஆட் பண்ண முடியாது, அதே மாதிரி ஆட் பண்ணதை எதுவும் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வித் ஈச் அப்ஜெக்ஷன் யூ ஹேவ் அப்லோட் த டாக்குமெண்டல் ப்ரூஃப், ஃபெயிலிங் டு அப்லோட் த ப்ரூஃப் யுவர் அப்ஜெக்ஷன் வில் நாட் பி அக்செப்டட். அதாவது நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதுவும் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் யுவர் ரெக்கார்ட்ஸ் யூ மே take screenshot or print out of this page using right click on the screen. இப்போ நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் இருக்கும், பிரிண்ட் கொடுத்துக்கலாம், பிரிண்ட் கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிக்கலாம், இல்லை சேவர்ஸ் கார்டு கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது PDF ஃபைல் மாதிரி உங்களுக்கு வந்துடும், அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், அதை தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே விண்டோஸ் பட்டன் அழுத்தி F2 அழுத்துனீங்கன்னா கம்ப்யூட்டரில் அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். அடுத்து ஃபார் அப்ஜெக்ஷன் டைப் ராங் ஆன்சர் செலக்டிங் ஒன் கேண்டிடேட் சஜஸ்டட் ரெஸ்பான்ஸ் இன் மேண்டட்டரி. ஃபார் objection type multiple correct answer selecting minimum 2 candidate suggested response is mandatory அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராங் ஆன்சராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கேண்டிடேட் அட்லீஸ்ட் 1 கேண்டிடேட் வந்து இந்த கொஷினுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்கனாவே போதும், அவங்க வந்து எல்லாத்துக்குமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர், ஒரே கொஷினுக்கு 2 ஆன்சர் 3 ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்க கொஷினுக்கு மினிமம் 2 கேண்டிடேட் வந்து சஜஸ்ட் பண்ணணும். அது மாதிரி 2 கேண்டிடேட் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர், நீங்கள் 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன், இப்போ அவங்க டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டி இல்லை ஏ வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செலக்டிங் 1 கேண்டிடேட் சஜஸ்ட் பண்ணாவே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இந்த டெக்ளரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கொஸ்டின் நம்பர், இந்த கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா, இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் 3வது கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து 3ன்னு டைப் பண்ணணும், ராங் கொஸ்டின் கொடுத்துட்டிங்களா, இதில் வந்து ராங் ஆன்சர்னு கொடுக்குறீங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3வது கேள்வினா 3வது கேள்வி ராங் ஆன்சர் கொடுத்துட்டு இதில் என்ன நீங்கள் ஆப்ஷன் கரெக்ட் கேண்டிடேட் சஜஸ்டட் ரெஸ்பான்ஸ், நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கொடுக்குறேன் அப்படின்னா ஏ கொடுத்துட்டு இது வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு புக்கு நேம், நீங்கள் எந்த புக்கில் இருந்து எடுத்தீங்களோ அந்த புக்கு நேம் நீங்கள் டைப் பண்ணணும், ஆத்தர் நேம் டைப் பண்ணணும், அதே மாதிரி அந்த புக்கில் என்ன பேஜ் நம்பரோ அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 கேள்வி இருக்குன்னா ஆட் அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இது சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் வியூ போயிட்டு நீங்கள் பிடிஎஃபாவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது இதே மாதிரி தான், இது மாதிரி கரெக்டாக பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய என்னென்ன கேள்வி இருக்குது, அதுக்கான பதில் என்ன, அதுக்கான சோர்ஸ் என்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக பண்ணுங்கள். உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி 2 கேள்வி இன்னும் பண்ணலாம் அப்படின்னு தோணும் பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்கிறாங்க இன்னொரு கேள்வி அதே மாதிரி தவறாக இருக்குது அதையும் திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கரெக்டாக என்னென்ன கொஸ்டினுக்குலாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த காணொலியில் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம். வணக்கம், நன்றி.